மாப்ள குட் மார்னிங் மாமா. ரெடியா மாப்ள? ஆபீஸ் போலாம்ல? போலாம். வா போலாம். யார் அடிச்சது? அபிதாலி அவ கழுத்துக்கு திரும்ப வந்த கடுப்புல பெத்த தாயின்னு கூட பார்க்காம என்ன பலார்னு அரைஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத பாப்பா மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீ எல்லாம் விளங்கவே மாட்டடி. நீ வேணும்னா பாரு, என் புருஷன் மாதிரியே உன் புருஷனும் ஒரு நாள் உன் டார்ச்சர் தாங்காம உன்னை விட்டு ஓடி போறானா இல்லையான்னு. தாலி எப்படி வந்திருக்கும்? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க அடிச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஒருவேளை நைட்டு அபியே போய் நாம தூக்கி எறிஞ்ச தாலிய கழுத்துல மாட்டிட்டு வந்திருப்பாளோ? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே. மா, எதுக்குமே என்ன அரைஞ்ச? என்னது, நான் உன்னை அரைஞ்சேனா? நீ என்ன அரைஞ்சிட்டு நான் உன்னை அரைஞ்சேன்னு ஏன் மேல பழி தூக்கி போடுறியா? நீ தாண்டி என்ன அரைஞ்ச. என்னது, பழிய நான் உன் மேல தூக்கி போடுறேனா? அடிச்சினா ஆமா தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்லு, மன்னிச்சு விடுறேன். அதை விட்டுட்டு இப்படி கேவலமா சமாளிக்காத. யாரடி சமாளிக்கிறா? அடிச்சேனா நேருக்கு நேர் நின்னு அடிச்சேன்னு சொல்லுவேன். அடிச்சிட்டு ஒன்ன மாதிரி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்க மாட்டேனா? அந்த மாதிரி பரம்பரையில நான் ஒண்ணும் பிறக்கல. மா, மறுபடியும் நீ பொய் சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காத. அப்புறம் உண்மையிலே நான் உன்னை அடிச்சிருவேன். என்னது, அடிச்சிருவியா? அடி, அடிச்சு பாரு பாப்போம். ஒரு பேச்சு கரைய சொன்னா அரைஞ்சிட்டல உன்ன. போதும் ஸ்ரீஜா, காம்ப்ரமைஸ் ஆயிடுவோம். வெள்ளக்கொடி சமாதானம் ஸ்ரீஜா. இதுக்கு மேலயும் என் கண்ணம் தாங்காதடி. அம்மா, என் கண்ணமும் தாங்காதுமா. ஏண்டி என்ன அரைஞ்சேன்னு கேட்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்கு. ஒரு அறைக்கு கேட்க போய் 1000 அறை வாங்கிட்டேன். கண்ணு வேற பப்பாளி பழம் மாதிரி பழுத்துருச்சு. ஸ்ரீஜா, சத்தியமா சொல்றேன், நான் உன்ன முதல்ல அறையிலடி. நானும் உன்னை சத்தியமா முதல்ல அறையிலமா. நீயும் என்ன அறையில, நானும் உன்ன அறையில. அப்ப யார்தான் நம்ம 2 பேரையும் அரைஞ்சிருப்பா? தெரியலையம்மா. இந்த ஃபைலை செக் பண்ணிட்டு உடனே என் டேபிள் கொண்டு வந்துரு. ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? சஞ்சீவ் சாரோட வைஃப் அபி. ஓஹோ, நீதான் அந்த அபியா? பரவாயில்ல, பார்க்க நல்லாதான் இருக்க. அவருக்கு மதியம் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். மேடம், சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கிறதுனால சோ நீங்க இப்ப அவரை பார்க்க முடியாது. நான் சாரோட பர்சனல் செக்ரட்டரி தான். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சார் கிட்ட சொல்லிடுறேன். தேவையில்லை, வெயிட் பண்ணி நானே சஞ்சீவ சாப்பிட வச்சுட்டு போறேன். நான் அவ்ளோ சொல்றேன், அத நீ கேட்காம சஞ்சீவ் பார்க்க வெயிட் பண்றியா? பண்ணடி. நீ எவ்வளவு வெயிட் பண்ணாலும் சஞ்சீவ் உன்னால பார்க்கவே முடியாது. நான் பார்க்கவும் விட மாட்டேன். தங்கச்சி எங்க உட்கார்ந்து இருக்கு? தங்கச்சி, அண்ணா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அது சஞ்சீவுக்கு சாப்பாடு கொண்டு வந்தேன்னு. சரி, உள்ள போய் கொடுக்க வேண்டியதானே? இங்க ஏமா உட்கார்ந்து இருக்க? இல்லண்ணா, சஞ்சீவ் ஏதோ பிஸியா இருக்காருன்னு சொல்லி
அவரு செக்ரட்டரி தான் இங்க வெயிட் பண்ண சொன்னாங்க. வந்து ஒரு வாரம் கூட அவள அவ ஆட்டம் தாங்க முடியல. அந்த மாயாக்கு எவ்வளவு திமிரு இருந்தா உன்னையே இங்க வெயிட் பண்ண வச்சிருப்பா. உன் புருஷனை நீ பார்க்க போற, அதை தடுக்கிறதுக்கு அவ யாருமா? நீ வாமா உள்ள போலாம். இல்லண்ணே, சஞ்சீவ் வேலையை முடிச்சிட்டு ஃப்ரீ ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் அவரை போய் பாக்குறேன். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்றேன்னு. வெயிட் பண்ணணும்னா இன்னைக்கு ஃபுல்லா நீ வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணும். நான் சொல்றேன்ல, நீ வா மொத உள்ள போலாம். சரிண்ணே. எடு போமா. மாப்ள, மாமா தங்கச்சி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கு, சாப்பிடு. எனக்கு முக்கியமான ஒர்க் இருக்கு மாமா. மாப்ள, சாப்பிடுறத விட முக்கியமான ஒர்க் எதுவும் இல்ல. எந்த ஒர்க்கா இருந்தா அப்புறம் பாத்துக்கலாம் மாப்ள. முதல்ல நீ சாப்பிடு. தங்கச்சி நீ பரிமாறுமா. இதோ வந்துடுறேன். யோ மாமா. அபி எப்படி கேபின்குள்ள போனா? ஓ, அந்த காளி வந்து கூட்டிட்டு போனானா? உன்கிட்ட மார்னிங் தானே சொல்லிட்டு வந்தேன் எனக்காக எதுவுமே பண்ண வேண்டான்னு. நான் சொல்லி முழுசா 4 hours கூட ஆகல, அதுக்குள்ள சாப்பாடு தூக்கிட்டு வந்து ஆபீஸ்ல நிக்கிற. அப்படி நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் இவ்வளவு சொல்றேன், கொஞ்சம் கூட காதுல வாங்காம சாப்பாடு வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் சொல்றது உனக்கு கேக்குதா இல்லையா? நீ என்ன வேணாலும் என்ன சொல்லி திட்டு, அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையுமே இல்ல. நீ என் மேல இருக்கிற கோவத்துல வெளியே போய் சாப்பிட்டு உன் உடம்ப கெடுத்துக்கிற, அதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதனாலதான் நானே இன்னைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், இனிமேலும் எடுத்துட்டு வருவேன். சாப்பாடு எடுத்துட்டு வந்து உன்னை சாப்பிட சொல்றதால ஒரு வைஃபா உன் மேல நான் உரிமை கொண்டாடுறேன்லாம் நீ நினைக்க வேண்டாம். நான் அதுக்காக இதெல்லாம் பண்ணல. உன் வீட்டுல வேலை செய்யற ஒரு வேலைக்காரி உன் ஆபீஸ்க்கு வந்து உனக்கு சாப்பாடு போடுறதா நினைச்சு நீ சாப்பிட்டாலே போதும். பேர் நீ வேலைக்காரியா நினைச்சுக்கோன்னு சொன்னனால தான் இப்ப சாப்பிடுறேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல. சரி, வேலைக்காரியா நினைச்சே சாப்பிடு. கொஞ்சம் சாப்பாடு வைக்கவா? இந்தா நீ போட்ட சாப்பாடுக்கு. என்ன பாக்குற? இதெல்லாம் வேலைக்காரின்னு சொன்ன, இந்தா வாங்கிக்கோ. இல்ல, லஞ்ச் 150 ரூபாய், நீ 100 ரூபாய் தான் தர. சரி பரவாயில்ல, கொடு. ஒரு நிமிஷம் இரு. 50 rupees தானே, வாங்கிட்டே போயிடு. கொஞ்ச நேரம் இரு, ஆபீஸ் பாய் அனுப்பி ஏடிஎம்ல பணம் எடுத்துட்டு வர சொல்றேன். பணம் இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க, நான் அக்கௌண்ட்ல வச்சுக்கிறேன். எங்க போயிட போற? நான் நாளைக்கு வாங்கிக்கிறேன். ரொம்ப பண்ணாத, உன் பணத்தை நான் கொடுத்துறேன். என்னாச்சு? ஷர்ட் கிழிஞ்சிருச்சு. உன்னை பார்த்தாலே டென்ஷன் தான், எதுவுமே விளங்காது. மாமா கொஞ்சம் என் கேபினுக்கு வரியா? ஒழுங்கா இங்க வந்து போயிடு. போன்னு சொல்றேன், என் கண்ணு முன்னாடி நிக்காத. என்னாச்சு? என்ன மாப்ள? ஷர்ட் கிழிஞ்சிருச்சு மாமா. எப்படி? இவ பண்ற டென்ஷனாலதான். பர்ஸ் கீழே வந்துருச்சு, குனிஞ்சு எடுத்தேன்,
ஆணில மாட்டி கிழிஞ்சிருச்சு. மாமா அர்ஜென்ட்டா மீட்டிங் வேற போகணும். நீ சீக்கிரம் போயிட்டு பக்கத்துல இருக்க ஷாப்ல ஒரு ஷர்ட் வாங்கிட்டு வந்துரு. மாப்ள மீட்டிங் ஆரம்பிக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. இப்ப நான் எங்க போய் துணி கடையை தேடி கண்டுபிடிச்சு சட்டை வாங்கிட்டு வர்றது? லேட் ஆயிடும் மாப்ள. அதுக்காக இப்படியே போட்டுமா? மாப்ள ஒரு சின்ன ஐடியா. நம்ம கம்பெனில தான் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல. தங்கச்சி நல்ல டெய்லர் தானே. சட்டையை கழட்டி கொடுத்தனா 2 நிமிஷத்துல தங்கச்சி தச்சு ரெடி பண்ணி கொடுத்துருமாப்ல. மாமா ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நீ போய் ஷாப்ல வாங்கிட்டு வா போ. மீட்டிங் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நீ போ. மாப்ள புரியாம பேசுற நீ. தங்கச்சி மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு இது நேரம் இல்ல மாப்ள. இப்போ நீ டைமுக்கு மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுதான் முக்கியம். சொல்றது கேளு. முதல்ல நீ சட்டையை கழட்டி கொடு. மாப்ள யோசிக்காத மாப்ள, சட்டையை கழட்டி கொடு. தங்கச்சி அதை வாங்கிக்கப்பா. அந்த ரூம்ல மெட்டீரியல் இருக்குல்ல, சட்டையை எப்படியா ரெடி பண்ணி எடுத்துட்டோமா? என்ன மாமா? கொடுத்துங்கச்சி. இந்தாங்க. அடடே பிரமாதமா இருக்கே. போலாம் மாமா. வாமாப்ல. பாஸ், என்ன பாஸ் இது சட்டை? ஏன் நல்லா தானே இருக்கு? நல்லாதான் இருக்கா? எம்ப்ராய்டிங் டிசைன்லாம் போட்டு ரொம்ப லோக்கலா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சட்டையை போட்டு போய் நீங்க கிளையண்ட மீட் பண்ணா கிளையண்ட் நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? புரியுது. அதுக்காக சட்டை இல்லாமல போக முடியும்? பாஸ், நம்ம கிளையண்ட்டுக்கு காட்ட வச்சிருந்த நியூ டிசைனர் ஷர்ட்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல, அத போட்டுட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. யாராவது கிளைண்ட் காட்ட போற சட்டைய கிளைண்ட் முன்னாடியே போட்டு போவாங்களா? என்னமா பேசுற? மாமா சொல்ல சரிதான். நான் இதே போட்டு போறேன். அப்படியே சொல்றீங்க? ஆமா சார். ஹாய் ஹாய் ஹாய். குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். ஹாய். ஹலோ சார். குட் டு see you. ஹலோ சார். ஹலோ. ஹாய் சார். ஹேவ் யூ சீட். நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா என் கம்பெனில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க கம்பெனி புதுசா ஷர்ட் டிசைனை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். நீங்க எல்லாரும் அந்த டிசைனை பார்த்துட்டு எப்பயும் போல ஆர்டர்ஸ் கொடுத்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் நீங்க எங்கள்கிட்ட சொல்லணுமா சார்? ஷர்ட்டை காட்டுங்க சார். யா ஷோர். டிசைன். மே ஐ கம் இன் சார்? யா கம் இன். சார் நீங்க கேட்ட சாம்பிள் ஷர்ட்ஸ். thank you. வேற மாடல் ஷர்ட்ஸ் இருக்கு, எடுத்து வரட்டுமா சார்? இல்ல இதே போதும். சாம்பிள்ஸ் தான் பாத்துக்கலாம். ஓகே. சோ இது ஒரு டிசைன் இருக்கு. சஞ்சு, இதை விட பெட்டர் டிசைனை எதிர்பார்க்குறோம் நாங்கள் உங்கள்கிட்ட. இந்த டிசைன் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. எங்களை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க சஞ்சு.
சார் அந்த ஷர்ட்ல இருக்க டிசைன் பாருங்க. அப்படி சஞ்சு, உங்க ஷர்ட்ல இருக்கிற டிசைன் நல்ல கிரியேட்டிவா இருக்கே. ஆமா சஞ்சு, இந்த டிசைன் மாடலா இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது என்ன உங்க கம்பெனியோட நியூ டிசைனா? ஆமா. இவ்வளவு நல்ல டிசைனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி டிசைனை கொடுத்தா எப்படி சஞ்சு? அந்த டிசைன் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரே என்னது? 1 lakh ஷர்ட்ஸ். சார், இந்த டிசைன்ஸ் நார்த்து நல்லா மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன பண்றீங்க, ஒரு 1.5 lakh ஆர்டர் பண்றேன். சார், முதல்ல நமக்கு ஒரு 25,000 பீசஸ் ஆர்டர் பண்ணிடுங்க. அது மூவிங்க பார்த்துட்டு அடுத்த ஆர்டர் நம்ம அதிகமாக பண்ணிக்கலாம். யா ஷோர். ஓகே. ஏய் நில்லு. வீட்ல வேணா நீ சஞ்சீவ் பாஸ்க்கு ஒய்ஃபா இருக்கலாம், ஆனா ஆபீஸ்ல பாஸுக்கு எல்லாமே நான் தான். இந்த ஆபீஸ பொறுத்த வரைக்கும் என்ன மீறி பாஸ பார்க்கவோ இல்ல பேசவோ முடியாது. நான் அவ்ளோ சொல்லியும் என் பேச்ச மீறி நீ போய் பார்த்துட்டு வரனா உனக்கு இருக்கு. என்னடா இது, நம்ம பாஸோட வைஃப், அது தெரிஞ்சும் என்கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுறாளேன்னு நீ நினைக்கிறல்ல? நினைக்கணும், நினைப்ப. என்ன அப்படி பாக்குற? நீ யாரு? பாஸ எப்படி லவ் பண்ணி ஏமாத்தி கவுத்த? உன் குடும்பமே சேர்ந்து ட்விங்ஸ்ங்கிற மேட்டரை மறைக்க என்னென்ன ஃப்ராடுத்தனம்லாம் பண்ணீங்க? உனக்கும் பாஸுக்கும் என்ன சிச்சுவேஷன்ல மேரேஜ் நடந்துச்சு? பாஸ் ஏன் உன் மேல இவ்ளோ கோவமா இருக்காரு? நீ குடுக்கற சாப்பாட்டை ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை அவர் வீட்ல இருந்தே அடிச்சு விரட்ட போறாருங்கிற வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. இன்னும் கொஞ்ச நாள்ல அணைய போற விளக்கு. அதுக்கு எதுக்கு வேஸ்டா மரியாதைலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா? உனக்கு நான் மரியாதை கொடுத்து பேசல. என்ன பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் ஆல் நீ ஒரு டெய்லர்.